ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா பனானா வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக் தான் ட்ரை பண்ண போறேன். வாங்க அந்த ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல டேஸ்ட் பண்ணி நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த ரெசிபி பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து அதுக்காக 2 பனானா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பவுல்ல வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன். இதுக்குள்ளவே கொஞ்சமா ஒரு இலாச்சி பவுடர், கொஞ்சமா ஒரு இலாச்சி வந்து நல்லா பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். எல்லாமே போட்டுட்டு நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ள கொஞ்சமா தண்ணி ஊத்தி இப்போ இது இந்த பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாம. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சைட்ல எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ நான் வந்து அதுக்காக 2 பனானா எடுத்திருக்கேன். வாழைப்பழம், ஒரு பழுத்த வாழைப்பழம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா கொஞ்சமா பழுத்தாலும் சரி செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். பனானா வந்து ஸ்லைஸ் பண்ண பனானா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மாவுக்குள்ள வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ்ல வந்து டிப் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். மாவுல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸோட கோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா அப்படியே ரெஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். அது நல்லா வந்து ட்ரை ஆகும். அப்போ வந்து ஆயில நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாரும் வியூஸ் என்னமோ நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட், உங்களோட ஒப்பீனியன் வந்துட்டு, உங்களோட ரிப்ளை வந்துட்டு கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு. நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெசிபி வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. அப்போ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டேஸ் ஆஃப் தி வீக் ಗೊತ್ತಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಸಂಡೇ ಮಂಡೇ ಕೇಳು. ಸಂಡೇ, ಮಂಡೇ, ಟ್ಯೂಸ್ಡೇ, ವೆಡ್ನೆಸ್ಡೇ, ನೆಕ್ಸ್ಟ್ ಥರ್ಸ್ಡೇ, இன்னும் பாப்பா வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணல. வீட்லவே ஒரு பேசிக் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப பாப்பாவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கொஞ்சம் அவ்வளவா ஃபோர்ஸ் பண்ணாம அவங்களோட போக்குல விட்டுட்டு அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச வாழைப்பழம் வந்து இதுக்குள்ள ஒன்னொன்னா விட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதுக்கு எதுக்கும் ஸ்பைசஸ் எதுவும் வேண்டாம், அப்படியே ஸ்வீட்டா தான் சாப்பிட போறோம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க டேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்றோம். சின்னி டேஸ்ட் பண்ணுனா பாத்தீங்களா, சவுண்ட் கேட்ட உடனே கிரன்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றேன். எப்படி யா பீஸ் இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். ஸ்வீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ற ரெசிபி யாராவது இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye bye, see you on next video. மறக்காம ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. Bye bye. Bye.